Taste the Daily. சென்னை நுங்கம்பாக்கம் புஷ்பா நகரில் சாலையோரத்தில் கழிவுநீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. புஷ்பா நகர் அம்பேத்கர் சிலை அருகே கடந்த சில நாட்களுக்கு முன் குழாய்கள் பதிப்பதற்காக தோண்டிய பள்ளங்களை சரிவர மூடாததால் அதில் கழிவுநீர் தேங்கியுள்ளது. தற்போது பெய்த மழை காரணமாக கழிவுநீருடன் மழைநீரும் சேர்ந்ததால் துர்நாற்றம் வீசுவதுடன் தொற்றுநோய் பாதிப்பு ஏற்படுவதாக கூறப்படுகிறது. விடியா அரசின் எம்எல்ஏ எழிலன், கவுன்சிலர் சிற்றரசு ஆகியோர் இப்பகுதிகளை பார்வையிடுவது போன்று நாடகமாடிவிட்டு சென்றதாகவும், ஆனால் பணிகள் எதுவும் நடைபெறவில்லை என்றும் மக்கள் குற்றம் சாட்டினர். கோவை மருதமலை அடிவாரத்தில் இருந்து மலைமேல் உள்ள கோவிலுக்கு செல்ல போதிய பேருந்து வசதி இல்லாததால் கடும் அவதியடைவதாக பக்தர்கள் வீடியோ வெளியிட்டு வேதனை தெரிவித்துள்ளனர். மருதமலை முருகன் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் மலை மீது ஏற படிக்கட்டு பாதை மற்றும் பேருந்துகளை பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் நீண்ட நேரமாக வரிசையில் காத்திருந்தும் பேருந்து வராததால் குழந்தைகள் உள்ளிட்டோர் அவதியடைந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து போக்குவரத்து துறை அதிக பேருந்துகளை இயக்க வேண்டுமென வலியுறுத்திய பக்தர்கள் விடியா அரசு பொறுப்பேற்றது முதல் பல்வேறு இடங்களிலும் பல்வேறு வகையான இன்னல்களை தொடர்ந்து அனுபவித்து வருவதாக குற்றம் சாட்டினர். கோவை ஒன்னிப்பாளையத்தில் வருகிற 4ஆம் தேதி நடைபெறவுள்ள திருவிளக்கு பூஜையில் பெண்களுக்கு பங்கேற்க திராவிட மாடல் ஏவல் துறை தடை விதித்துள்ள தகவல் வெளியாகியுள்ளது. கோவை மாவட்டம் பிளிச்சி கிராமத்தில் உள்ள இக்கோயிலில் ஆண்டுதோறும் ஐப்பசி மாதம் 18ஆம் நாளில் திருவிளக்கு பூஜை நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டிற்கான திருவிளக்கு பூஜை வருகிற 4ஆம் தேதி மாலை நடைபெறவுள்ளது. இந்த திருவிளக்கு பூஜையில் இந்திய குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்க உள்ளனர். இந்த நிலையில் குடியரசு துணைத் தலைவர் வருகையை காரணம் காட்டி இந்த திருவிளக்கு பூஜையில் பங்கேற்க பெண்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. குடியரசு துணைத் தலைவர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியிலே ஸ்டாலினின் காவல்துறை கெடுபிடி காட்டும் நிலையில் இதுதான் அனைத்து தரப்பு மக்களுக்கான அரசா என்று பெண்கள் மற்றும் பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் செல்வாக்கு காரணமாக காவல்துறை கெடுபிடி விதித்துள்ளதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பாரம்பரியமாக நடைபெறும் திருவிளக்கு பூஜைக்கு பெண்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது கடும் சர்ச்சைக்கு உள்ளாகியுள்ளது. கோயிலில் திருவிளக்கு பூஜை என்றால் பெண்களே இதயமாக இருப்பார்கள். ஆனால் திராவிட மாடல் அரசின் ஏவல் துறையின் இந்த நடவடிக்கையால் அவர்களை வெளியேற்றுவது அந்த மரபை அவமதிக்கும் என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனிடையே ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் சமூக வலைதளங்களில் லெட் விமன் பிரே என்ற ஹேஷ்டேக் இந்திய அளவில் ட்ரெண்டாகி வருகிறது. அதில் அரசியல் செல்வாக்கு என்ற பெயரில் பெண்களின் மத உரிமை பறிக்கப்படுவது ஜனநாயக அவலத்தின் உச்சம் என பலரும் கருத்து பதிவிட்டுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடி அருகே இலங்கைக்கு கடல் வழியாக 720 கொசுவத்திகளை கடத்த முயன்ற இருவர் சிக்கினர். சேரன்கோட்டை கடற்கரை பகுதி மூலம் இலங்கைக்கு படகு மூலம் கடத்துவதற்காக சரக்கு வாகனத்தில் 12 அட்டை பெட்டிகளில் 720 கொசு விரட்டும் பத்தி பெட்டிகளை கொண்டு வந்த டிரைவர் முனீஸ்குமார் மற்றும் ஈஸ்வரமூர்த்தி ஆகிய 2 பேர் பிடிபட்டனர். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் கடத்தல் சம்பவங்கள் அதிகரித்துக் கொண்டே இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தேனி மாவட்டம் வைகை அணையில் இருந்து வினாடிக்கு 2000 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆண்டிப்பட்டி அருகே அமைந்துள்ள வைகை அணையிலிருந்து சிவகங்கை மாவட்டத்தின் 2ஆம் பூர்வீக பாசன பகுதி நிலங்களுக்காக 2000 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. அணையில் உள்ள 7 சிறிய பிரதான மதகுகள் வழியாக ஆற்றில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை ஆகிய 4 மாவட்ட மக்கள் ஆபத்தை உணராமல் ஆற்றில் இறங்க வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கல்லறை திருநாளை முன்னிட்டு தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கல்லறைக்கு சென்ற கிறிஸ்தவர்கள் மறைந்த உறவினர்களுக்கு மலர்களை தூவி அஞ்சலி செலுத்தினர். நாமக்கல் மாவட்டம் மங்களபுரம், கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில், விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் புதுச்சேரி சாலையில் உள்ள கல்லறை தோட்டம் மற்றும் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் கல்லறை திருநாளை முன்னிட்டு கிறிஸ்தவர்கள் மெழுகுவர்த்தி ஏற்றி பிரார்த்தனை செய்தனர். அப்போது பூக்கள் மற்றும் வாளிகளால் அலங்கரித்து மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்து இறந்த ஆன்மாக்கள் மோட்சமடைய சிறப்பு பிரார்த்தனை மேற்கொண்டனர்.
சென்னையை அடுத்த பல்லாவரம் அருகே உள்ள பொய்ச்சலூரில் சிவசங்கர் நகர் நன்னீர் குட்டை கழிவுநீர் குட்டையாக மாறி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு வரை குளிப்பது, துணி துவைப்பது என மக்களின் அத்தியாவசிய தேவைகளுக்கு பயன்படுத்தப்பட்ட நிலையில் தற்போது குட்டையில் கழிவுநீர் கலந்து குப்பையாக காட்சியளிக்கிறது. அப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள கால்வாயில் இருந்து கழிவுநீர் நேரடியாக நன்னீர் குட்டையில் கலப்பதே இதற்கு காரணம் எனவும், நன்னீர் குட்டையை கழிவுநீர் குட்டையாக மாற்றிய பெருமை விடியா அரசையே சாரும் என்பதில் மாற்று கருத்தில்லை என்றும் மக்கள் குற்றம் சாட்டினர். லாஸ்ட்ல இருக்கும். இதுக்கு அண்ணாண்ட வந்து கவுத்துட்டாரு. ஒரு 10 மீட்டர் தான் இருக்கு. ஆக்சுவலி இந்த காவா போட்டது நல்லது தான், நாங்கள் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும்ல. எடுத்துகிட்டு போய் அதில் ஜாயின் பண்ணால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் அந்த லாஸ்ட்டில் இருக்கோம். எங்கள் வீட்டு பின்னாடி ஒரு குட்டை இருக்குது. அது வந்து எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போலேருந்து இப்போ வரைக்குமே எல்லாருமே அதில் துணி துவைப்பாங்க, குளிப்பாங்க, நல்லா இருந்தது. இந்த காவா தண்ணி போக வழியில் அதனால அதில் விட்டதுனால எங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு. எங்களுடைய இங்கே ஊற்று தண்ணிலாம் இருக்கும், அது எல்லாமே காவா கலந்ததுனால ஃபுல்லாக காவா கலந்து போச்சு. அதில் நிறைய பூச்சி. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் நகரின் மையப்பகுதியில் கழிவுநீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். வாணியன் கோவில் தெருப்பகுதியில் கழிவுநீர் கால்வாய் வசதி இல்லாததால் பலர் கழிவுநீரை தெருவில் வெளியேற்றி வருகின்றனர். இதனால் தெரு முழுவதும் கழிவுநீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் பள்ளி செல்லும் மாணவர்கள், முதியோர்கள் கழிவுநீரை கடந்து செல்வது சவாலாக உள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பேரூராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், உங்களுடன் முதல்வர் முகாமில் மனு கொடுத்தும் கூட பயனில்லை என்றும், அனைத்தும் விடியா திமுகவினரின் கண் துடைப்பு நாடகம் என்றும் மக்கள் சாடினர்.